Hey guys, welcome back to my channel. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் பியூட்டி ரெசிபீஸ், டிஐஒய், அப்புறம் vlogs அண்ட் மேக்கப் சம்மந்தமான நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இது எல்லாமே நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து எப்படி பெர்மனெண்ட்டாக வந்து ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வேஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள். இல்லை எனக்கு இது எல்லா மெத்தட்ஸும் தெரியும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து வாட்ச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் சாப்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த டைமில் வந்து இந்த இது வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் தான். ஸோ த்ரெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து ப்ரோஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு வந்து நம்மளுக்கு அப்பர் லிப்பு வந்து சின் கிட்டக்கெல்லாம் வந்துட்டு பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேக்சிங். ஸோ வேக்சிங் வந்து த்ரெட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது வேக்சிங் வந்து கொஞ்சம் பெயின் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்து ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் இருக்கும். பட் வேக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல பண்ணும்போது ப்ரீவியஸ் இடத்துல பண்ண பெயின் வந்து இருக்காது. ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் அதனால் வந்துட்டு உங்களுக்கு பம்ஸ் வரும். சில வேக்சிங் இது வந்து நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி வந்து ஏற்படுத்திடும். நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், ஆக்னே வரும், பம்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ ஃபேஷியல் வேக்சிங் வந்து அந்தளவுக்கு சேஃபான மெத்தட் கிடையாது, பட் பெயின்லெஸ்ஸான மெத்தட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ட்ராபேக் வந்து வேக்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து அதை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும், உங்கள் ஸ்கின் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ தட் வந்து ரொம்ப வந்து ஸ்கின் ஷேகிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வேக்சிங்கை மேக்ஸிமம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேசர் ஹேர் ரிமூவல் மெத்தட் தான். ஸோ இந்த லேசர் ஹேர் ரிமூவல் மெத்தட் வந்து நிறைய பேர் பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஹேர் ரிமூவலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எதுவுமே வந்து பெர்மனெண்ட்டே கிடையவே கிடையாது. ஈவன் வந்து நீங்கள் ஹீரோயின்ஸே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே ஹேர் ரிமூவல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஒரு பூனை முடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபுல்லாக இங்கே ஒயிட்டாக இருக்கும். பூனை முடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ரிமூவல் வந்து லேசர்லையுமே பெர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் திரும்பவும் ரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் மேக்கப்லாம் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபவுண்டேஷன்லாம் கொஞ்சம் பார்ப்போம்னா நீங்கள் ஷேவ் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபோர்த் மெத்தட் வந்து ஷேவிங் தான். ஸோ ஷேவிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ரெகுலராகவே ஷேவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 5 days ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பெயின்லெஸ்ஸான பிகாஸ் உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வந்து நீங்கள் ஷேவிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு போரிங்கான விஷயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து அக்கா எனக்குலாம் வந்துட்டு ரெகுலராகலாம் ஷேவ்லாம் பண்ண முடியல, ஒரு டிஐஒய் மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த டிஐஒய் பேக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனெண்ட் ரிசல்ட்டை வந்து தரக்கூடியது. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டெயின் கொடுக்காது, அதாவது எல்லோ ஸ்டெயின் வந்து கொடுக்காது. நீங்கள் நார்மல் மஞ்சள் சேர்த்தா தான் வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து எல்லோவாக தெரியும், பட் இது வந்து ஸ்டெயின் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரோட க்ரோத்தை வந்து ஸ்லோ பண்ணி கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சள். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குப்பைமேனி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். குப்பைமேனி பவுடர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வீட்டிலேயே வந்து ஆக்சுவலாக கிடைக்கும். குப்பைமேனி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு வளர்ந்துருக்கும். அது நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டிடுறேன். அந்த லீஃப் கிடச்சா அந்த லீஃபை வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிட்டிஸில் இருக்கீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து இதை வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்து அமேசானில் கிடைக்கும். நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா தேரடியில் வந்து கன்னடியர்னு நினைக்கிறேன், அந்த ஷாப்பில் போய் கேளுங்க, அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே இந்த பவுடர் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யோகட் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ஏன் யோகட் வந்து சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்கச்சக்கமான ஸ்கின் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. நார்மலாக வந்து உங்களுக்கு கேர்டு இருந்தால், தயிர் இருந்தால் நீங்கள் வந்து இது கூட வந்து தயிர் சேர்த்துக்கலாம். பட் ஆக்சுவலாக மெத்தட் என்னன்னா அரிசி கஞ்சி இருக்குது இல்லையா, ஸோ அரிசி கஞ்சி தான் இதில் வந்து சேர்க்கணும். என்கிட்ட அரிசி கஞ்சி இல்லை, அதனால வந்து நான் வந்து இந்த யோகட், அதாவது தயிர் இருக்குல்ல, அதை தான் நான் சேர்த்துக்கிறேன்.
ஸோ உங்ககிட்ட அரிசி கஞ்சி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து ஆக்கிக்கோங்க. இதை விட வந்து வடித்த கஞ்சிக்கு தான் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹனி வந்து சேர்த்துக்கிறேன். ஹனி வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து எனக்கு வந்து ஹனி வந்து சேர்த்துக்கிறதுக்கு வந்து டிஐஒயில் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும், மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஹனி சேர்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஹனி ஒத்துக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஹனி வந்து ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஹனி சேர்க்குற மூலயமா நம்மளுக்கு வந்து ஹனி யோகர்ட்லாம் நம்ம சேர்க்கறதுனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து எல்லா ஆயிலையும் வந்து ரிமூவ் பண்ணிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணாது. உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷனாக இருக்கும், ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி தான் அந்த தயிர், ஹனி, இந்த டர்மரிக்லாம். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக பளபளன்னு இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் ரிமூவலோட அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு நடந்தால் வந்து பெனிஃபிட் தானே. ஸோ அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட்டு டர்மரிக், குப்பை மேனி, அது கூட அரிசி கஞ்சி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். நம்ம சேனலில் வந்துட்டு நான் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி ஹேர் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் கட் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது கூட வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து ஹேர் கட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடியே வந்துட்டு அது வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஹேர் வந்து செக்யூர் பண்ணிப்போம். ஓகேடா, ஓகே டோக்கி. கொஞ்சம் அந்த 2 பக்கமும் இப்படி இருக்கும், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. இந்த குப்பை மேனி ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரெட்னஸ் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, இச்சிங்காக இருக்குது, ஸ்கின் ரேஷஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே க்யூர் பண்ணி கொடுத்துரும். உங்களோட ஃபேஷியல் ஹேர் வந்து ரெகுலர் யூஸ் பண்ண வந்து பெர்மனண்ட்டாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி thrice வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இங்கெல்லாம் வந்து நல்லாவே ட்ரை ஆகிருக்கும். இந்த சீக்ஸ் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் வெட்டாக இருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஃபேஸ் பேக்கும் ஒன்று வச்சுருக்க வேணாம். ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து அந்த டைமுக்குள்ளேயே வந்து எஃபெக்ட்ஸ் வந்து உள்ளே போயிடும் நம்ம ஸ்கின்குள்ளே. ஸோ இதோடையே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ வந்து இன்க்ரீடியன்ஸ், அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இல்லையா? அந்த குப்பைமேனி வந்து என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து குப்பைமேனி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாக வந்து நம்ம வீட்டு வாசல்லே நிறையா அது வந்து செடி வந்து இருக்கும். நம்ம வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. அதோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ்லாம் வந்து அதை நோட்டீஸ் பண்ணி நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த குப்பை மேனிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா? எந்த ப்ராடக்ட் வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக ஒர்க்கே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பம்ஸ் வரும், அலர்ஜி வரும், ரேஷஸ் வரும், இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் வரும், ரெட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒரு ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணால் கூட வந்து ஸ்கின் அப்படியே சவந்து போயிடும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த குப்பைமேனி ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இமீடியட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு 2 டேஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பம்ஸ்லாம் வந்துட்டு போயிடும். உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் வந்து கம்மியாயிடும். அந்த ரேஷஸ் இருக்கிற இடம் வந்து ரேஷஸ் வந்த இடம் தெரியாமல் வந்துட்டு போயிடும். அந்தளவுக்கு வந்து எக்கச்சக்கமான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்துட்டு இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் வலி, கை வலி இதெல்லாம் வந்துட்டு வரும் இல்லையா? ஸோ மூட்டு வலி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த குப்பைமேனி சாறு இருக்குல்ல, அந்த குப்பைமேனி சாறை எடுத்து எங்கே உங்களுக்கு பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த சாறை இது பண்ணி ஒரு துணி போட்டு கட்டிட்டீங்க, இல்லைனா ஒரு மசாஜ் மாதிரி டெய்லி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வலி எல்லாமே வந்துட்டு குறையும். அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிக்கலி வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து இது வந்து பெர்மனெண்ட் ரிசல்ட் தானா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும். இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா எஸ், ஆமாம், இது வந்து பெர்மனெண்ட் வந்து ஹோம் ரெமெடி தான். நிறைய பேர் வந்து உப்டன் பேக் வந்து ட்ரை பண்ணுவாங்க. உப்டன் பேக்குங்கிறது கொஞ்சம் ஒரு வருஷக்கணக்காகும். ரிசல்ட்ஸ் வந்து தரது வந்து வருஷக்கணக்காகும். அண்ட் உப்டன் பேக்குங்கிறது கடலை மாவு யூஸ் பண்ணுறது கிடையாது ஹேர் ரிமூவலுக்கு. அப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. நான் ஒரு ஒரிஜினல் உப்டன் பேக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உப்டன் பேக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த குப்பைமேனி ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து எல்லா ஹோம் ரெமெடியுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும்.
வரும். பட் உட் அண்ட் பேக்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் தரக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் விசிபிளாகவே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஷேவ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு க்ரோத் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு இமீடியட் க்ரோத் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். அண்ட் ஸ்லோயர் க்ரோத் வந்துட்டு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து தின்ன ஆரம்பிக்கும். தின் ஆகிட்டு அதுக்கப்புறம் உதிர ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 to 6 months ஆகுது நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணணும். ஒரு ஹோம் ரெமெடி வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். கொஞ்சம் ஹோப்பை விட்டுறாமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போது ஹேர்லாம் நல்லா தின்ன ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எனக்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. எனக்கு அப்பர் லிப் மட்டும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 days ஒன்ஸ் தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து எனக்கு ஹேர் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரெமெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.